சாமுவேல் ஜெபக்குமார் ஐயா அவர்கள் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான மாலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் உம்முடைய ஜீவனை கொடுத்தீர், பாடுகளை ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, உம்முடைய பாடு மரணங்களை நாங்கள் நினைவு கூறும்படியாக பாடலின் வழியாக உம்முடைய பரமனை நாங்கள் அறிந்து கொள்ள, உன்னதத்தின் மேன்மையை அறிந்து கொள்ள, சிலுவையின் மேன்மையை அறிந்து கொள்ள, அர்ப்பணிப்பின் வாழ்வை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த பாடல் வரிகள் எங்கள் உயிரோடு கலக்கவும், உன்னதத்திற்கு மகிமையை கொண்டு வரவும், ஆண்டவரே, நாங்கள் இன்னும் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கவும் இந்த நிகழ்வு எங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கட்டட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதை ஒழுங்கு செய்திருக்கின்ற அருமையான தூய மத்தேயு ஆலயம் போரூர் ஆண்டவரே, பாடகர் குழுவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மற்றும் கூடி வந்திருக்கின்ற மற்ற திருச்சபைகளுடைய பாடகர் குழுவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் யாவரும் ஒன்று கூடி இணைந்து பாடலின் வழியாக உம்மை மகிமைப்படுத்தவும், எங்களை புதுப்பித்துக் கொள்ளவும், அர்ப்பணித்துக் கொள்ளவும் நிற்கிறவை தாரும். இந்த நிகழ்வு துவக்கம் முதற்கொண்டு முடிவு பரியந்தம் உம்முடைய பிரசன்னத்தை உணர நிற்கிறவை தாரும். இதை தலைமை தாங்கி வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆயர் ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும். இதிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். திருச்சபை இறை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். We greet you in the name of triumph God. God demonstrated his own love for us. While we were still sinners, Jesus Christ died for us on the cross. By his blood we are saved. Hallelujah. Praise the one who sets us free. Hallelujah. Death has lost its grip on us. He has broken every chain. There is salvation only in his name, Jesus Christ, our living hope. We, St. Matthew's Church Forum, welcome you all for the 17th year of Calvary Canticles, a musical meditation on Passion of Christ. We welcome our pastor, Reverend C. Samuel Jayakumar, our pastor Amma, Mrs. Anita Priya Kumari Jabakumar. We welcome our secretary, Mr. S. Albert Kingswell, our treasurer and choir master, Mr. P. Hasley Salaman. We welcome all the choristers of Zimra, God's Harmony, Conspirator Singers, Evergreen Sisters. We are truly delighted to have you all in our midst. Welcome once again. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பாடம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 11 வரை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாட முடிந்தது. கிறிஸ்துவின் மிக்க மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை அவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பாக இந்த நாளிலும் ஒரு தூய மத்தேயு ஆலயத்தினுடைய பாடகர் குழுவினரால்
ஒழுங்கமைத்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது கால்வரி கேண்டிகல்ஸ் இசை லெந்துகால நிகழ்ச்சிக்காக உங்கள் ஒருவரையும் அன்போடு வாழ்த்துவதிலே வரவேற்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பாக வெவ்வேறு திருச்சபைகளில் இருக்கின்ற பாடகர் குழுவினரை ஒரு திருச்சபையின் சார்பில் அன்போடு வாழ்த்துவதிலே வரவேற்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பாக நீங்கள்லாம் பாடுறதுக்கு முன்னால் எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஏன்னா நல்ல இசை கேட்கும்போது நடுவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. சரி, இந்த நாளிலும் உங்களோடு மிக சுருக்கமாக படிக்க கேட்ட திருமறை பகுதியிலிருந்து சிலுவையை நாம் சிந்திக்கும்படியாக வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக தம்முடைய அவர் கொடுத்தார். அதன் வழியாகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, this is the reason because of the season that we celebrate Christmas. அந்த சீசனுக்கு காரணம் this is the reason. இந்த சிலுவையை சுமக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்குள்ளாக மனு உருவேற்று வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே அவர் செய்த தியாகம் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகின்ற உண்மைகள் என்னவாக இருக்கின்றன என்று சொல்லி மிக சுருக்கமாக 3 காரியங்களை நான் உங்களோடு இந்த நாளுக்குரிய சிந்தனையாக நாம் பாடல் வழியாக ஆண்டவருடைய பாடு மரணங்களை, அவருடைய மீட்பின் செயலை நாம் சிந்திக்கவிருக்கிறோம். அதற்கு தொடக்கமாக உங்களோடு இந்த சிந்தனையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன். படிக்க கேட்ட திருமறை பகுதியிலே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுலடிகளார் சொல்லுகின்ற ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், அவர் கடவுளோடு இருக்கின்ற தன்மையை அவர் துறந்து வெறுமையாக்கி இந்த உலகத்திற்கு மனித சாயலாக வந்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். சிலுவை என்பது ஒன்றும் இல்லாமையின் அடையாளமாக இருக்கின்றது. Cross symbolifies emptiness. Cross is a symbol of emptiness. இன்றைக்கு சிலுவை என்பது ஒன்றும் இல்லாமையின் அடையாளமாக இருக்கின்றது. என்ன ஒன்றும் இல்லாமையின் அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்திலே கடவுளுடைய பிள்ளைகளாக, ஆண்டவரின் சீடர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிடமிருந்த எல்லா மாட்சிமையும் எல்லா மகிமையும் கடவுளோடு இருக்கின்ற பேற்றை அவர் துறந்து விட்டு, நமக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு பொறுப்பு அல்லது பதவி நம்ம விட்டு போயிட்டாவே இல்லை we feel bad, இல்லை நம்ம ஏதோ வாழ்க்கையில எல்லாமே போயிட்ட மாதிரி உணர்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கடவுளோடு இருக்கின்ற கடவுளுடைய மகன் என்கின்ற அந்தஸ்து எல்லா மாட்சிமையும் விட்டு விட்டு அவர் வெறுமையாக்கி இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். திருமறை அறிஞர்கள் சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், அவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொண்டார். தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். கடைசி அவர் எதை கொடுத்தார் அப்படின்னு கேட்டா, அவர் சிலுவையிலே அவர் நம்ம எல்லாரும் எதை இழந்தாலும் ஒன்றை இழக்க மாட்டோம். என்னது? சரி, உங்க பொறுமையை நான் சோதிக்க விரும்பல. உயிரை கூட இழந்துருவோம், நம்ம மானத்தை இழக்க மாட்டோம். இல்லை, we don't want to lose our pride அல்லது நம்முடைய டிக்னிட்டி, நம்ம மானத்தை இழக்குவதற்கு நாம் விரும்ப மாட்டோம். ஆனால் சிலுவையிலே இன்றைக்கு நம்ம பார்க்குற படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடுப்பில் ஒரு துணி கட்டின மாதிரி ஒரு சிலுவை காட்சியை நம்ம பார்க்க முடியும். அது நாகரிகம் கருதி வரையப்பட்டிருக்கின்ற ஒரு காட்சி, கற்பனை காட்சி. ஆனால் உண்மையிலேயே அன்றைக்கு ரோம பேரரசிலே சிலுவையில் அறையப்பட்டவர்கள் நிர்வாணமாக அறையப்பட்டார்கள். they were crucified naked. ஆகவே தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் இழக்கின்றார். கடைசியில் தன் மாண்பையும் தன்னுடைய மதிப்பையும் அவர் இழந்திருக்கின்றார். அதையும் துறந்து விட்டார். He emptied himself everything for the sake of us. அதனால்தான் we gained everything.
இன்னைக்கு நீங்களும் நானும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் இழந்ததினால்தான். சிலுவை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அடையாளம், உண்மை, கற்றுக்கொள்ளுகின்ற உண்மை, அவர் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்திற்குள்ளாக வந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளுகின்ற உண்மை, அவர் தம்மை வெறுமையாக்கினார் என்று சொன்னால் வெறுமையாக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவைகளிலே வெறுமையாக்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்வில் காணப்படுகின்ற தேவையற்ற காரியங்களை நாம் வெறுமையாக்க, நம்மிடமிருந்து விட்டுவிட, அவைகளை களைந்து போட, சிலுவையை நாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் நம் உள்ளத்தில் வர வேண்டிய சிந்தனை, ஆண்டவர் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி ஒன்றுமில்லாதவராக, தன் மாண்பையும் தன்னுடைய மானத்தையும் இழந்தவராக, சிலுவையிலே தம்மையை வெறுமையாக்கின கடவுளாக அவர் தொங்குகின்றதை நாம் நினைவு கூற நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, சிலுவை ஒப்புரவாகுதலின் அடையாளமாக இருக்கின்றது. கிரைஸ்ட் symbolifies reconciliation. Cross is a symbol of reconciliation என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது ஒன்றுமில்லாமையின் அடையாளம் மாத்திரமல்ல, அது ஒப்புரவாகுதலின் அடையாளமாக இருக்கிறது. கொலோசியர் 1 20 21 நீங்கள் எடுத்து படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் வழியாக விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் கடவுளோடு அவர் ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி நாம் திருமறையிலே படிக்கின்றோம். சிலுவை ஒப்புரவாக்குதலின் அடையாளமாக இருக்கிறது. அவர் பிலிப்பியர் 2 நாம் படிக்க கேட்ட வசனத்தில் அவர் சொல்றார், அவர் கடவுளின் மகனாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி. அவர் ஏன் மனுஷ சாயலானார்? அவர் கடவுளுடைய குமாரன், கடவுளுடைய குமாரனாகவே இருந்திருப்பார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்வினுடைய என்னுடைய வாழ்வினுடைய பாடுகள் அவருக்கு புரிந்திருக்காது. கடவுள் மனிதனாக வந்தது எதற்காக என்று சொன்னால், இழந்து போன கடவுளோடு அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன உறவை மீண்டுமாக மனுக்குலத்தோடு சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் மனிதனாக வந்தால்தான் அது செய்ய முடியும். கடவுள் பல நபர்களை அனுப்பினார். God sent so many people, his representatives. முதல்ல தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், அரசர்களை அனுப்பினார், நியாயாதிபதிகளை அனுப்பினார். ஆனால் அவர்களால் கடவுளோடு இழந்து போன அந்த உறவை சரி செய்ய ஒப்புரவாக்க முடியவில்லை. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடவுளுடைய மகனாக மனு உருவேற்று வந்தார். வந்து எல்லாவற்றையும் வெறுமையாக்கி வந்தது எதற்காக என்று சொன்னால், மனிதனாக அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். வந்து சிலுவையிலே மறித்து கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்குவதற்காக இன்றைக்கு வந்திருக்கின்றார். இன்றைக்கு கடவுளோடு நாம் சிலுவையை பார்க்கின்ற பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற சிந்தனை, கடவுளோடு இருக்கின்ற உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கிறது? வாட் இஸ் மை ரிலேஷன்ஷிப் வித் காட்? இன்னைக்கு நீங்களும் நானும் லெந்து காலத்தினுடைய கடைசி பகுதிக்குள்ளாக வந்திருக்கின்றோம். நிறைய பேர் மகிழ்ச்சியா இருக்கிறோம், ஒரு வழியா முடிய போகுது, இல்லை அடுத்த வாரத்துலேருந்து 31 எப்போ வருது நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். நடக்கிறது, பறக்கிறது, ஓடுறது எல்லாம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு. பட் what is the real purpose of Lent? What is my relationship with God? God came into this world as human being to reconcile all of us with God. அவர் கடவுளோடு விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் கடவுளோடு ஒப்புரவாக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தியதின் விளைவாக இன்றைக்கு சிலுவையை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற சிந்தனை, இன்றைக்கு நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? Not only with God but also with our fellow human beings. உடன் வாழுகின்ற மக்களோடு என் உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கிறது? காணுகிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத கடவுளிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? இல்லை, நான் சொல்லலை, திருமறை சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய ஒப்புரவாகுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சிலுவையை நீங்களும் நானும் பார்க்கின்ற பொழுது அது ஒப்புரவாகுதலின் அடையாளமாக இருக்கிறது. கிராஸ் symbolifies reconciliation. மூன்றாவது, சிலுவை ஒப்படைப்பின் அடையாளமாக இருக்கிறது. கிராஸ் symbolifies dedication. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்படைப்பின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நம்ம கிறிஸ்துவுக்காக
என்ன பாடுகளை நாம் இந்த உலகத்திலே அனுபவித்திருக்கின்றோம் என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், it may vary from individual to individual, from person to person. We might have suffered for Christ some percentage. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளோடு இருந்தார், மாட்சிமையிலே மகிமையிலே இருந்தார். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க born with a silver spoon அப்படின்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதெல்லாம் காட்டிலும் கடவுளுடைய மகனாக இருந்தார். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார், எல்லாத்தையும் வெறுமையாக்கி ஒன்றுமில்லாமல் வந்தார். ஒன்றுமில்லாமல் வந்து அடிமையின் ரூபம் எடுத்து தன்னையே அர்ப்பணித்து சிலுவையில் அவர் மரித்தார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒப்படைப்பின் அடையாளமாக சிலுவை காணப்படுகிறது. What was the level of dedication that Jesus Christ had in order to make us children of God? நீங்களும் நானும் கடவுளின் பிள்ளைகளாக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்படைப்பு எத்தனை ஆழமானது. இன்னைக்கு நமக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுனாலே we renounce our faith. அட போப்பா கடவுள், நான் என்ன பெருசா உண்மையா கோயிலுக்கு போனேன், நான் இது பண்ண அது பண்ண, கடவுள் என்ன பண்ணார் எனக்காக? ஆனால் அவர் ஒரு நாளும் கோவித்துக் கொள்ளவில்லை. ஆண்டவர் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். ஒப்படைப்பு, the kind of dedication that Jesus had was commendable. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அடியவர்களாக, கிறிஸ்துவின் சீடர்களாக, கடவுளின் பிள்ளைகளாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். சிலுவையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஒப்படைப்பு என்னவாக இருக்கிறது? What is my dedication for the sake of Christ, who dedicated himself even to sacrifice, to a cruel death? அன்றைக்கு என்பது மரண தண்டனை என்பது பல்வேறு விதங்களிலே நிறைவேற்றப்பட முடியும். ஆனால் சிலுவை மரணம் என்பது மிக மிக அவமானத்திற்குரிய கொடிய கேவலமான மரண தண்டனை முறைதான் சிலுவை மரணம். கடவுள் தன்னுடைய மகனை அதற்காகவும் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதையும் ஏற்றுக்கொண்டார். டீட்ரிச் பானாஃபர் என்கின்ற இறையலால் எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், God paid a price. நீங்களும் நான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லுவோம் தன் ஜீவனையே கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. Even God paid a price by giving the life of his only begotten son. தன்னுடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்து கடவுளும் நீங்களும் நானும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக ஒரு விலையை கொடுத்தார் என்று சொல்லி. That was the level of dedication. சிலுவை ஒப்படைப்பின் அடையாளமாக இருக்கிறது. இதற்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்படைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லை, நம்ம சொல்லுவோம் தந்தை நினை இயேசுவேன் பாட்டு பாடுவோம். எந்த இடம் எனக்கு காட்டிடும் சுவாமி அங்கே இதோ அடியேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்தவங்க ரெண்டு இடத்துல நிறைய போய் பேசுவாங்க. ஒன்று ப்ரேயர் மீட்டிங்கில் அவர் எப்படி செத்தாரெலாம் தெரியாது, அவர் ரொம்ப நல்லா இருந்தார், ரொம்ப சிறப்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முறை ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் நடந்துட்டு இருந்துச்சேன். அப்போ தற்செயலாக ஒரு பேராயர் அந்த பக்கம் வந்துட்டார். சரி, வந்ததுனால உள்ளே வந்துட்டார். அவருக்கு எதுவும் அவரை பற்றி தெரியாது. ஆயர் வந்து சரி பேராயர் வந்துட்டார், நீங்கள் கற்பனை கதை நடந்ததில்லை, நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே அவருக்கு சரி அவரை பற்றி ஏதாவது 4 வார்த்தை பேசாமல் இப்படி பிரசங்கம் பண்ணுறது அப்படின்னு சொன்னாராம். அவர் ரொம்ப நல்ல மனிதர், ஒரு கிறிஸ்துவ குடும்ப தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவரை பார்த்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும், மிக சிறப்பாக குடும்பத்தை நடத்தினார், எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாதவன்னு பேசிட்டே இருந்தாராம். அவன் மனைவி அங்கே பெட்டி பக்கத்தில் நின்று அழுதுகிட்டு இருந்தவங்க பையனை கூப்பிட்டு அழுகி நிறுத்திட்டு, டேய் பெட்டியில் இருக்க உங்கள் அப்பா தானே பாடுற அப்படின்னாங்க. ஒரு ஒன்று ப்ரேயர் மீட்டிங்கில், ரெண்டாவது பாட்டு பாடுறதுல. நம்ம பாடுறதுக்கும் நம்ம செய்யறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இல்லை, அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று என்னையே அர்ப்பணித்தேன் அப்படின்னு பாட்டு பயங்கரமாக பாடுவோம். பாக்கெட்லேருந்து தேடி கண்டுபிடிச்சி 1 ரூபா 2 ரூபா இருக்கான்னு பார்த்து காணிக்க போடுவோம். இல்லை, வாட் இஸ் த லெவல் ஆஃப் டெடிகேஷன் தட் யூ அண்ட் ஐ ஹேவ் ஃபார் த சேக் ஆஃப் கிரைஸ்ட் ஹூ சாக்ரிஃபைஸ்ட் ஹிம்செல்ஃப். எத்தனை தியாகத்தை அவர் நமக்காக செய்திருக்கின்றார். எப்படிப்பட்ட ஒப்படைப்பு! அவருடைய ஒப்படைப்பின் அளவுக்கு, அந்த அளவுக்கு நம்மால் செல்ல முடியாது. அட்லீஸ்ட் let us try to. அந்த 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா,
கிறிஸ்து இயேசுவில் இருந்த மனநிலையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி பவுலடிகளார் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதுகின்றார். நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் இருந்த அந்த ஒன்றுமில்லாமையின் தன்மை, எம்டினஸ், அந்த ஒப்புரவாக்குதலின் தன்மை, சைன் ஆஃப் ரிகன்சிலியேஷன், அந்த ஒப்படைப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். சிலுவையை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் கற்றுக்கொள்ளுகின்ற உண்மைகளாக, பெற்றுக்கொள்ளுகின்ற சிந்தனைகளாக இவைகள் இருக்கின்றன. இந்த சிந்தனையோடு நாம் இந்த இசை நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் ஒவ்வொருவரும் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய கல்வாரி அன்பை ருசித்தவர்களாக, நம்மையே அர்ப்பணித்தவர்களாக, கிறிஸ்துவுக்காக வாழ ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். செய்தி கொடுத்த ஆயர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2023ஆம் ஆண்டின் கால்வரி கேண்டிக்கிள்ஸை சுகத்துடனும் பலத்துடனும் காண செய்ததற்காகவும், நாம் பாவிகளாய் இருந்த போதும் நம்மை மீட்ட இயேசு வாக்கு மாறாதவராக இருந்து இந்நாள் வரை நம்மை பாதுகாத்து இந்த ஆண்டின் லெந்து நாட்களுக்குள்ளாக நம்மை கொண்டு வந்து தொடர்ந்து வழிநடத்துகிறவராக இருந்து இன்று இந்த நிகழ்ச்சியை நடத்த நமக்கு வாய்ப்பு தந்த தேவாதி தேவனுக்கு சகல துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இறை நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற அனைத்து பாடகர் குழுக்களையும், அனைத்து அங்கத்தினர்கள் மற்றும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒருமுறை இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். உலகை ரட்சிக்க பாலனாக அவதரித்த இயேசு மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்க தம்மை சிலுவைக்கு அவர் ஒப்புக் கொடுத்தார். இயேசு மரித்தார். மரித்தவர் மரித்தவராகவே இருக்கவில்லை. 3ஆம் நாள் எல்லா சாபங்களையும் வென்று வெற்றி வேந்தராக உயிரோடு எழுந்தார். ரோமப்போர் சேவகர்கள் காவலிலே நின்றனர். கல்லறை அடைத்த கல்லுக்கோ சீல் வைக்கப்பட்டது. ஆனால் நம் பாவங்களை சிலுவையில் சுமந்த இயேசு அந்த பாவத்தை வெற்றி சிறந்து உயிரோடு எழுந்தார். ஆகவே நாம் இன்று பிழைத்திருக்கிறோம். இந்த அன்புக்கு ஈடாக நாம் என்ன செய்ய போகிறோம்? Would you be free from your burden of sin? Host choir. பாவத்திலிருந்து
மனிதனுக்கு விடுதலை கொடுக்க வல்லமையுடையது சிலுவை மாத்திரம். பழைய ஏற்பாட்டின் காலங்களில் ஒரு உயிரினத்தை மனிதனின் பாவத்துக்காக பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலோ ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா மனிதர்களின் பாவத்துக்கு ஒரே தீர்வாக செலுத்தப்பட்டது. உலக மக்கள் சிலுவையை உற்று நோக்கும் போது அது ஒவ்வொருவரின் பாவத்திலிருந்து விடுதலை பெறும் ஒரு சின்னமாக காணப்படுகிறபடியால் அனைவருக்கும் அது மகிழ்ச்சியான ஒன்றாக காணப்படுகிறது. மனிதனின் பாவங்கள் சிலுவைக்கு மாற்றப்படுகிறது, மன்னிப்போ சிலுவையில் இருந்து கடந்து வருகிறது. பாவத்தினால் குற்ற உணர்வுடன் காணப்படுகின்ற மனுக்குலத்தை சிலுவை தன்னண்டை அழைக்கிறது. நாமும் அந்த உன்னத சிலுவை அருகில் வந்து நம்முடைய பாவங்களை அந்த சிலுவையிலே ஒப்புவித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோமா? சிம்ரா. They are doing 2 songs. Over to Simra. Praise be to God. We, the Zimra Gospel Choir, are here to perform 2 Tamil songs. The first one will be Siluvai Maram Tarum Arupparame, and the second one will be a Carnatic song set in Ragam Shanmugapriya and Adidalam. Listen and be blessed. Aru
Thank you, Simra, for being with us this night for the Calvary Canticles program. I request Aya to hand over the memento to Kripavati Akka. Thank you once again. God's harmony, please come forward. நீதி செய்வதற்கான எண்ணத்தை இருதயத்தில் ஏற்படுத்த சிலுவை வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது. ஒரு சட்டமோ அல்லது வேற எதுவுமோ மனிதனின் இருதயத்தில் தூய்மை, உண்மை, நன்மை போன்றவற்றை உருவாக்க முடியாது. மாறாக சிலுவை ஒரு மனிதனின் இருதயத்தில் இவற்றை உருவாக்க முடிகிறது. ஏனெனில் இயேசுவின் தன்னலமற்ற தியாகம், பாவிகளின் மேல் அவரின் உருக்கம் அவரை சிலுவையை ஏற்க தூண்டியது. நாம் பெற வேண்டிய தண்டனையை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். அதாவது என்னுடைய பாவத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலையை கொடுத்தார். உலகின் பல காரியங்கள் மனிதனை மாற்ற உதவுகிறது. ஆனால் சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே ஒரு மனிதனின் இருதயத்தை மாற்ற முடியும். நம்முடைய இருதயத்தை சிலுவையின் ஆதருக்கு நேராக திருப்புவோமா? God's harmony. They are doing 2 numbers. The conductor of the choir is Mr. Leo. Over to God's harmony. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் காட்ஸ் ஹார்மனி குழுவின் சார்பாக மாலை வணக்கத்தையும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாங்கள் 2 சிறப்பு பாடல்களை பாடப்படும். யாவருக்கும் தெரிந்த பாடல் கீர்த்தனை மற்றும் பாமாலை, விந்தை கிறிஸ்து இயேசுராஜா மற்றும் விண்கிடம் பெறப்போருக்கு 2 பாடல்களை பாட உள்ளோம். நீங்களும் எங்களோடு சேர்த்து பாடும்படி தேவனை ஆராதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். Thank you.
தயவு செய்து 08552697 இந்த 2 வாகனங்களையும் சற்றே அப்புறப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 08552697. சாரி, தேங்க்யூ. Thank you, God's Harmony, for being with us today. I request Leonan to collect a memento from our. Thank you once again. சிலுவை மனிதனை நேசிக்க ஒருவர் உண்டு என்ற சமாதானத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. உலகில் பல காரியங்கள் மனிதனின் சமாதானத்தை தொலைத்து போடுகிறதாக காணப்படுகிறது. மன அழுத்தம், சரியான வேலையின்மை, போதைப் பொருட்கள், மனமுறிவு போன்றவை மனிதனின் வாழ்க்கையை அழிக்க காரணிகளாகின்றன. ஆனால் சிலுவையோ இவை எல்லாவற்றிலும் இருந்தும் விடுதலை உண்டு என்பதை நமக்கு காண்பிக்கிறது. இயேசு எல்லா சாபங்களையும் சிலுவையிலேயே வெற்றி சிறந்தார். ஏனெனில் அவர் நமக்காக மரித்தபடியினால் நம்மை இன்னும் நேசிக்கிறவராக இருக்கிறார். அந்த சிலுவையை நோக்கி பார்த்து எல்லா இக்கட்டில் இருந்தும் இந்த நாளில் நம்மை விடுவித்துக் கொள்வோமாக. The conspirator singers, they are doing two numbers.
The choir master of the choir is Mr. Francis, and the conductor is Mr. Richard. Over to Corn Spirito singers.
Thank you, Conspirator Singers. இந்த நிகழ்ச்சியின் இந்த கால்வாரி காரிகுலஸின் முதல் நிகழ்ச்சி முதல் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்மோடு இணைந்து பயணிக்கின்ற கான்ஸ்பிரிட்டோ சிங்கர்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய திருச்சியின் சார்பாக ஒரு சிறிய நினைவு பரிசை நாம் வழங்குகிறோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டுள்ள பாடல் தாளில் பின்பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இரத்தம் காயம் குத்தும் என்ற பாடலை இணைந்து பாடும்போது கடவுளுக்கு என்று காணிக்கை சேகரிக்கப்படும். சிலுவை சாத்தானை மேற்கொள்ள அல்லது வெற்றி கொள்ள வல்லமை உள்ளதா இருக்கிறது. இயேசு சிலுவையிலே சாத்தானை வெற்றி கொண்டார். சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கினார். மனிதனை பாவத்துக்குள்ளாக தள்ளி அவனுடைய ஆத்மாவை அழிவுக்கு நேராக வழிநடத்துவது சாத்தானின் தந்திரம். ஆனால் இயேசு மனுக்குலத்தின் பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்தபடியினால் சாத்தான் வெற்றி கொள்ளப்பட்டான். மனிதர்களை பாவம் செய்யும்படி தூண்டுவது சாத்தானின் வேலை. பேதுரு இயேசுவை மறுதலிக்க சாத்தான் தூண்டினான். யோபுவை சோதிக்க சாத்தான் கடந்து சென்றான். இயேசுவையே சோதிக்க முயன்றவன் சாத்தான். ஆனால் அந்த பொல்லாத சாத்தானை சிலுவையிலே இயேசு தோற்கடித்தார். இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்த அவர் நமக்கு சாத்தானை மேற்கொள்ளும் பலனை தந்திருக்கிறார். Evergreen Sisters, they are doing 2 songs over to Evergreen. We'll be rendering 2 numbers today. The one will be a recorded playing for the song Redeemed, and another is an English number called as Burdens Are Lifted at Calvary. As we listen to this song, let's envision ourselves as thief on the cross whose burdens were lifted at Calvary. Thank you.
your care on Jesus today. Leave your worry and fear. Burdens are lifted at Calvary. Jesus is very near. Burdens are lifted at Calvary. Calvary, Calvary. Burdens are lifted at Calvary. Jesus is very near. Troubled soul, the Savior can see every heartache and tear. Burdens are lifted at Calvary. Jesus is very near. Burdens are lifted at Calvary. Calvary, Calvary. Burdens are lifted at Calvary. Jesus is very near. Burdens are lifted at Calvary. Calvary, Calvary. Burdens are lifted at Calvary. Jesus is very near. Thank you, Evergreen Sisters. They are also traveling with us from the very first program till the 17th program. Thank you for being with us. I request Ayya to hand over the memento. சிலுவையில் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்த இயேசு மூன்றாம் நாளிலே கல்லறை திறக்க உயிரோடு எழுந்தார். நம்முடைய பாவங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு நாம் இயேசுவோடு உயிரோடு இருக்கிறோம். நாம் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். என்றென்றும் அவரோடு வாழ்கிற வாழ்வை நமக்கு அவர் தர இருக்கிறார். மரித்து உயிர்த்த இயேசு கடவுளின் வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் மனிதனாக அல்ல, ராஜாதி ராஜராக அவர் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நாம் மட்டுமல்ல, நம்மோடு பணி செய்கிறவர்கள், நமது சொந்தங்கள், நமக்கு தெரிந்தவர்கள் அனைவரும் அதில் பங்குள்ளவர்களாகும்படி நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களை ஆயத்தப்படுத்துவோம், நாமும் ஆயத்தப்படுவோம். Over to host choir. Alleluia, he is risen. Words and arrangement by Patrick and Libergen, based on a canon by W.A. Mozart. Host choir. Alleluia, he is risen. Hallelujah, he is risen. Hallelujah, he is risen. Hallelujah, hallelujah. The Lord is risen, hear the joy we sing. Hallelujah, Hallelujah, hallelujah. Hallelujah. Glory to the Lord and King. Praise the risen Lord who sets us free. Hallelujah, hallelujah. Praise the King who reigns in victory, who reigns in victory. Hallelujah, hallelujah, he is risen. Hallelujah, he is risen. Hallelujah, hallelujah. The Lord is risen, in the joy we sing. Hallelujah, he is risen. hallelujah, he is risen. Hallelujah, he is risen. Hallelujah, he is
Glory to the God Almighty. Dear believers in Christ, we are immensely thankful for your commitment to spreading the message of hope and renewal as exemplified by the verse from Peter chapter 1 verse 3 says, Praise be to the God and Father of our Lord Jesus Christ. In His great mercy, He has given us new birth into living hope through the resurrection of Jesus Christ from the dead. We thank our pastor, Reverend Samuel Javakumar, Pastor Amma Anita Priyakumari, and we also thank for the opening prayer by Missionary Paul Christian Aya, and we thank our church secretary, Mr. Albert Kingsburg, and also our esteemed church committee and all the church fellowship members. On behalf of our entire congregation, I thank all the choristers from Conspirator Singers, Zimra, God's Harmony, Evergreen Sisters, and Bishop David Chalapa Memorial Church, Kolapakam. We thank all the members of the St. Matthew's Church Choir. Special thanks to our conductor and our treasurer, Mr. Osley Solomon, for his guidance, and our organist, Mr. Brunel Sam, for his invaluable contribution. We also thank Mr. Janavin and his Crackjack team for capturing all the event moments. And we also thank Abraham Jabaraj for stage decorations. And we also thank Mr. Karthik and PE system team, MS Kumar Audio System, for ensuring flawless sound delivery, we believe. And once again, we thank you all for joining us today. May the love of God be with you and the grace of God be upon your life until we meet again. Thank you. இந்த இறுதி பாடல் என்னுடைய திருச்சபையின் அங்கத்தினர்களோடு இணைந்து பாடும் ஒரு பாடல். ஏன்னா கொயருக்கு வரணும்னு ஆசை இருக்கும், ஆனால் எல்லாரும் அதுக்கு வந்துட முடியாது. ஏன்னா மற்ற வேர்ட்ஸ் இட் ஹிண்டர்ஸ். ஸோ அதனால் ஒரு 60 பீப்புளோடு இணைந்து இந்த பாடல் அதிகாலை வேளையில் ஆயத்தம் பண்ணின அனைத்தோடும் வந்தனர் கல்லறையில் அன்னையர் வினவினர் அகற்றிட இயலுமோ அடைத்திட்ட மாபெரும் கல்லினையே. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் ஜெயித்தெழுந்தார் என்ற பாடல். நல்லாவே கைதட்டி அவங்கள வாழ்த்தலாம் நினைக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆலயத்தினுடைய சர்ச் ஃபயர் அவர்களோடு இணைந்து ஆடியிருக்கின்ற 70 வாய்ஸஸ் அவர்களையும் அங்கோடு வாழ்த்துகின்றோம். சிறப்பாக இதை எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்திருக்கிற நம்முடைய
குருசேகரத்தின் பொருளரும் கொயர் மாஸ்டருமாக இருக்கிற திரு ஆஸ்லி சாலமன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பாடகர் குழுவினருக்கு நாம் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துதலை நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாயந்தரம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலையோ? ரொம்ப சரி. ஐ தேங்க் எவ்ரி ஒன். லெட்ஸ் ப்ரே. கிருபை நிறைந்த நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய பாத்திரைகளை நாங்கள் வந்து அமர்ந்து ஆண்டவரே உம்மை குறித்து நம்முடைய சிலுவையின் தியாகத்தை குறித்து நாங்கள் பாடவும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை ஆண்டவரே பாடலின் வழியாக இசைக்கருவிகளின் வழியாக வெளிப்படுத்தும் எங்களுக்கு கொடுத்த நேரத்திற்காக வாய்ப்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையினுடைய பாடகர் குழுவினருக்காக நன்றி செலுத்துகிறோம். கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு நீர் ஆசீர்வாதத்துடன் ஆட்சிப்பிக்கிறோம். நாங்கள் வந்தவர்கள் வந்த வண்ணமாகவே திரும்பி செல்லாதபடிக்கு உங்களுடைய அன்பை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே உங்களுடைய பாடு மரணத்தின் தியாகத்தை புரிந்து கொண்டவர்களாக நீர் எங்களுக்காக மரித்தீர், மரித்தவர் ஆனாலும் மீண்டுமாக உயிர்த்தீர் என்கின்ற நன்னம்பிக்கையோடு நாங்கள் திரும்பி செல்ல இந்த உலகத்திற்குள்ளாக நமக்கு சாட்சிகளாக வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட ஆட்சிப்பிக்கின்றோம். மீதியான வேலை முழுவதும் நீர் பொறுப்பேற்று ஆட்கொண்டு வேண்டத்தில் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். சிவநல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய இடையராத கூட்டுறவு வேண்டத்தில் பாதுகாவல் நம் அனைவரோடும் நம்முடைய திருப்பணிகளோடும் நம்முடைய எல்லா கடவுளின் திட்டங்களோடும் மீண்டும் என்று விசாகாலத்தை வைத்திருப்பதாக. Thanks for being with us. Thanks a lot. ஏன்னா இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி சண்டே ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வர்றது இட்ஸ் டூ ஹார்ட். அதனால் அதையும் தாண்டி வந்த அனைவருக்கும் அந்த அனைத்து பாடல்களுக்கும் இந்த ஒரு முறை திருச்சபையின் சார்பாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். Hallelujah, he is risen.
Thank you so much.